ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி தட்டைப்பருப்பு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். தட்டைப்பயிறு ஒரு தக்காளி போட்டு வேக வச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேங்காய் 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன், மிக்சியில் அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு தட்டைப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் பீக்கங்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. காய் வேகிற அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் தாளிப்பு கொடுத்துக்கலாம். வாங்க, எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில், சின்ன வெங்காயம், பல்லாரி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தக்காளி பார்த்திங்கன்னா அது பருப்பில் வேக வச்சது, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது, காரம் ஜாஸ்தியாக இருக்கிறனால கொஞ்சமாக கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே. நெக்ஸ்ட்டு தேங்காய் பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு அரைச்சது அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு தட்டைப்பருப்பு பீக்கங்காய் போட்டதையும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.